ஹாய் மக்கள்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. ஸோ இந்த வீடியோவில் ஏற்காடு பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் அந்த வீடியோலாம் காட்டாத ஒரு இடத்த இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ ஒரு பட்ஜெட் ட்ரிப்பாகவும் இருக்கும், உங்களோட காஸ்ட்டும் செலவாகாது. இப்போ ஸ்கூல் லீவெலாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன பசங்க வீட்டில் இருந்தாங்கன்னா எங்கேயா வெளியில் கூப்பிட்டு போங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட் தான் நம்ம ஏற்காடில் இந்த இடம் இருக்குது. ஸோ செம சூப்பரான ஒரு பிளேஸு. நீங்கள் ஃபேமிலியை என்டர்டெயின் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு அதிகமாக காசு செலவாகாத இடமாவே சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ பாருங்கள், அது எந்த இடம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்காடு சேலம் மாவட்டத்தில் இருக்குங்க. சேலம் மாவட்டத்தில் இருக்க பெரிய ஹில் ஸ்டேஷன் அப்படின்னா ஏற்காடு தான். குளிர்ந்த பிரதேசமும் ஏற்காடு தான் நம்மளுக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம பைக்கில் போகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் வரும். ஸோ 60 கிலோமீட்டர் ட்ராவல்னால் நான் சொல்கிறது ஜங்ஷன்லேருந்து அப் அண்ட் டவுன் சேர்த்து 60 கிலோமீட்டர்னு சொல்கிறேன். உங்களுக்கு பெட்ரோல் எக்ஸ்பென்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் செலவாகலாம் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு. பஸ் வசதி இருக்குது. இந்த மாதிரி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏற்காடுக்கு டைரக்ட் பஸ் இருக்குது. குறிப்பிட்ட நேரத்துக்கு இருக்க, கரெக்டாக எவ்வளோ நேரத்துக்கு டிஃப்ரென்ஸ்னு எனக்கு தெரியல. ஆனால் பஸ் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பஸ் இருக்குது, ப்ரைவேட் பஸ்ஸும் இருக்குது. ஏற்காடு போகிற மெயின் ரோடு ரைட் சைடில் அந்த ரோடு போகணும். லெஃப்ட் சைடில் போனால் குருவம்பட்டி வீடியல் பூங்கா. ஸோ இதுலேருந்து தான் ஏற்காடு வந்து 23 கிலோமீட்டர். பாய் வெயில் எப்படி கொளுத்துதா? இப்போவே வெயில் அடிக்குது. சரி, ஓகே. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி ஏற்காடு கிளம்பியிருக்கோம். சரி, ஏற்காடு எங்கடா தனியாக தான் போகிறதுன்னு பார்த்தா என்னோடய மாப்பிள்ளை சப்போர்ட்டோட கிளம்பியாச்சு. ரிஷி எப்படி ஹாப்பியா? ரிஷியை நீ எதிர்பார்த்துருக்க மாட்டான், மாமா நீ கூப்பிட்டு போவாங்கன்னு. சரி, ஓகே, கிளம்பிட்டோம். டைம் ஆனால் 1 மணி ஆகிடுச்சு. வெயிலில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எதிர்பார்க்காம கிளம்புறோம். சரி, ஓகே, கிளம்பலாங்களா? வெல்கம் டு ஏற்காடு. ஓகே, ஸோ நாங்கள் கிளம்புறதுக்கே மணி 1 மணி ஆகிடுச்சு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வெயில் சரியான வெயிலாக இருந்தது. ரிஷி வந்து கிளம்பும் போதே ஸ்வெட்ருக்குள்ளெல்லாம் எடுத்துகிட்டு வர்றதா மாமான்னு கேட்டான். இவ்வளோ வெயில் அடிக்குது, எதுக்குடா அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு போனேன். ஆனால் என்ன ஒரு ஆச்சரியன்னா, ஒரு 7வது 8வது பெண்டு தான் மேலே ஏறி இருப்போம். ஏற ஏற மழை வர மாதிரி இருந்தது. ஸோ இந்த இடத்துலேருந்து வீடியோ எடுக்கும் போதே யோசித்தேன், மேலே மலையாட்டிருக்கு அப்படின்னு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே மலைக்கு மேலே ஏறும்போது சரியான மழை, ஏறும் போதே மழை ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அங்கே போயும் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் நல்ல மழை சாப்பிட்ற வரைக்கும். சாப்பிட்டு அப்புறம் நாங்கள் வெளியில் வந்தோம், மழை வந்து அப்படியே நின்றுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த பார்க்குக்கு வந்து போக ஆரம்பித்தோம். ஸோ இது வந்து போட் ஹவுஸ்க்கு பக்கத்துலேயே அந்த பார்க் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபுல்லாக அந்த போட் ஹவுஸில் அந்த பார்க் எப்படி போகிறதுங்கிறது தான் டீட்டெயில் காட்டியிருக்கேன். ஸோ வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்காடு வந்துட்டோங்க. மழை வந்து நல்லா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல லெஃப்ட்டு போனால் தான் பாப்பி ஹில்ஸ் வரும். ஸோ இதே இதுக்கு வந்து நம்ம இவ்வளோ தூரம் வர வேண்டியதில்லை. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா போட் ஹவுஸ்க்கு போகிற என்ட்ரன்ஸ் இருக்கும் ரைட் சைடில். ஸோ அந்த இடத்துக்கு காட்டுறேன். அந்த போட் ஹவுஸ்க்கு போகிற என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போகணும். ஸோ இது பார்க்குறது தான் போட் ஹவுஸ் என்ட்ரன்ஸ். ஸோ இந்த பார்க் பேர் வந்து எக்கோ டூரிசம் பார்க். தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலிமா நடத்தப்படுற பார்க் இது. ஸோ இதில் காட்டியிருக்க அட்வென்ச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஜஸ்ட்டு அதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் சொல்கிறேன், வீடியோ பாருங்கள். பார்க்கோட என்ட்ரன்ஸ் பெரியவங்களுக்கு 20 ரூபாவும், சின்ன பசங்களுக்கு 10 ரூபா. காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5 வரைக்கும் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ வாங்க அடுத்து இந்த பார்க்கில் என்னென்ன இருக்குங்கிறது உள்ளே போய் பார்க்கலாம். சரி, ஏற்காட்லேயே கிடைக்கிற ப்ராடக்ட் டீத்தூள், சோப்பு, இந்த மாதிரி மிளகு எல்லா ஐட்டமும் இருக்குது. இது வந்து முடவாட்டு கால் எவ்வளோங்க ரேட்டு? கிலோ 120. இது உங்களுக்கு ஏற்காட்லேயே ரொம்ப புதுசாக ஒரு இடமா இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா போட் ஹவுஸோட சூப்பரான வியூ கிடைக்கும். ஸோ நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். இதுக்கு முன்னாடி நாங்களும் வந்ததே இல்லை. செம சூப்பராக இருக்குது. இது ஒரு நாள் தெரியல போட் ஹவுஸ் பக்கத்தில் இவ்வளோ சூப்பரான ஒரு பார்க் இருக்குது அப்படின்னு. ஏற்காடு வனச்சரகம் சூழல் சுற்றுலா பூங்கா அப்படின்ட்டு. ஸோ பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து பெரியவங்களுக்கு 20 ரூபா, சின்ன பசங்களுக்கு 10 ரூபா. நீங்கள் கேமரா, இந்த வீடியோ கேமராலாம் எடுத்துகிட்டு வந்தால் தனியாக டிக்கெட் வாங்கணும். செம சூப்பரான ஒரு பார்க்கு. ஸோ
ஸோ போட் ஹவுஸ் வேணாலும் இங்கே போட் ஹவுஸ்க்கு பக்கத்துலேயே இருக்குது. போட் ஹவுஸ்க்கும் தனியாக நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். நான் அதில் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் போட் ஹவுஸ்க்கு என்னென்ன சார்ஜஸ் ஆகும் அப்படின்னு. ஸோ இது வந்து நாங்கள் ரொம்ப புதுசாக இருக்குது இந்த இடம். இவ்வளோ நாளாக வந்தது இல்லைங்கிறதுனால. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்க்கு உண்டான இடம்னு வச்சிங்களேன். ஏற்காடு நகராட்சியிலேருந்து கார் பார்க்கிங்க்குன்னு தனியாக இடம் விட்ருக்காங்க. ஸோ இது வந்து தனியாக இப்போ நம்ம முன்னாடி ஏற்கனவே இந்த பார்க்கில் அட்வென்ச்சர் பார்த்ததெல்லாம் தனித்தனியாக பே பண்ணி நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பார்க் வந்து ஏற்கனவே வந்த மாதிரி இருக்குது. ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம். ஏன்னா நிறைய டைம் வந்ததில்லை. இன்னும் வந்திருக்கோம், ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த பார்க்கு வந்திருக்கோம். பக்கமாக வந்தது கிடையாது. ஸோ உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு உண்டான இடமும் இருக்குது. ஸோ பார்க்கு உள்ளேயே இந்த மாதிரி ஷூட்டிங் இதுவும் இருக்குது. எவ்வளோன்னு சார்ஜஸ் தெரியல. தம்பி எவ்வளோ இது? 6 புல்லட் 50 ரூபா. சரி ட்ரை பண்ணுறியா? இந்த மாதிரி போட்டிங் எல்லாம் செம சூப்பராக கட்டிட்டு போகிறாங்க. ஸ்பீட் போட்டு ஒரு ஷேக் பண்ணதுனால எல்லாம் பயங்கர சவுண்ட் வர்றாங்க. ஸோ நம்ம இந்த இது வந்து பார்த்திங்கன்னா பலூன் ஷூட்டிங் வந்து நம்ம இதில் ட்ரை பண்ணோம். சேருராயின் டெம்பிள் அந்த கோயில் பக்கத்தில் இருக்க பலூன் ஷூட்டில் 50 ரூபாய். ஸோ இங்கே நம்ம ட்ரை பண்ணுறோம். ரிஷி வந்து ட்ரை பண்ணுறாரு பலூன் ஷூட்டிங்கு. இந்த உள்ளே இருக்கிறது வந்து என்ன சொல்கிறாரு? இது தானே பச்சை பயிர் தான். இது வந்து இது கூட கிடையாது, பால்ரஸ் புல் கூட கிடையாது, பச்சை பயிரில் தான். தேங்க 20 நிமிஷம் காட்டிக்கலாம். சரி ஸ்டார்ட். அங்கே இது பண்ண எய்ம் பண்ணுதா? இந்த இடத்த எய்ம் பண்ணு. கரெக்டாக அடிச்சிட்டியா? ஸோ ரிஷி ட்ரை பண்ணுறாரு செகண்டு. தாங்க அந்த வி மாதிரி இருக்குல்ல, அதில் ட்ரை பண்ணு. அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அங்கே பலூனை பாரு. அதில் அந்த வீயில் வந்து கரெக்டாக அந்த இந்த இது இருக்குல்ல, இது பலூனுக்கு நேராக பாரு. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இதை நவுத்து துப்பாக்கியை மேலே எய்ம் பண்ணு. மேலே இது வந்து மேலே தூக்குடா. துப்பாக்கி தூக்க முடியுதா? வெயிட்டாக இருக்கா? தெரியும் நீ எதுக்கிட்ட பிடிச்சிக்கிட்டா. சரி நான் பிடிச்சேன்னா எய்ம் மாறுண்டா. சரி விடு, மாமா இது பண்ணுறீங்களா? மாமாவுக்கு ஃபோட்டோ எடு. எப்படி வெடிச்சிட்டான்டா, கிளப்பிட்டான்டா. சரி சக்ஸஸ். போதுமா? இந்த பூங்காவில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இது பலூன் விளாண்டோம். ஸோ இது அப்படியே சுற்றி சரௌண்டிங் பெரிய இடமா போகுது. மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோப் மேலே நடக்கிறது. ஸோ அதுவும் வந்து எவ்வளோ ஃபேர் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பலூன் 6 ஷூட்டுக்கு வந்து 50 ரூபா. சூப்பராக இருந்துச்சு. நானும் ரிஷி 2 பலூன் வெடித்தோம். ரிஷி சூப்பராக இருந்துச்சா? ஸோ இது மாதிரி சுற்றியும் போகலாம். இந்த பக்கம் போகலாவா? இந்தாண்டி அந்த கேம்ஸ் போகணும். இதுலையே போகிறது வழி எதில்? இதெல்லாம் தானே போகணுமா? நான் மாமாவுக்கு தெரியாமல் போச்சேடா. நான் அந்த குட்டி பையனை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். அர்வேசனை பெரிய பார்க்காக தாங்க இருக்குது. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இந்தாண்ட போட் ஹவுஸ்க்கு பக்கத்தில் இருக்கிறதுனால தெரியல. ஆனால் ஒரு டைம் அந்த மாதிரியும் இருக்குது. இந்த இடம் சுற்றி அந்த இடம் உட்காரத்துக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதாவது கொண்டு வரோன்னா ஃபுட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்வென்ச்சர் கேம்ஸ் எக்கோ டூரிசம் பார்க் ஏற்காடு. சில்ட்ரன்ஸ்க்கு 50, பெரியவங்களுக்கு 100 ரூபா. ஸோ இந்த இது வந்து ஆக்டிவிட்டீஸ்னால் எல்லாத்தையும் சேர்த்து இந்த அமௌண்ட்டான்னு தெரில, கேட்டுக்கலாம். தங்கடா டேய். ஸோ நிறையா ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. எல்லாமே இந்த ரோப்பில் நடக்கிறது இதுதான் நிறையா இருக்குங்க. இதில் நடப்பியா? அவ்வளோ தூரம் நடக்கணும்டா. இது கேம்ஸ் எல்லாம் சேர்ந்து 50 ரூபாங்களா? சுற்றி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே பரவாயில்ல. சரி இது எல்லாமே சுற்றிங்கிறதுல எத்தனை கேம்ஸ் இருக்குது சொன்னீங்க? 10 கேம்ஸ் இருக்குது. ஸோ எல்லா கேம்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன பசங்களுக்கு 50 ரூபா, பெரியவங்களுக்கு 100 ரூபா. நிறையா கேம்ஸ் இருக்குது. ஸ்கை பார்க்கு அந்த இதில் இருக்க மாதிரியே கேம்ஸ் நிறையா இருக்குது. பெருசி விளையாடுறியடா? அது இங்கே என்ன ஸ்டார்ட்? எல்லாமே பிடிக்கும். இங்கே சைடில் இங்கே வாடா. ஏறது பாரு, இப்படி கொடுத்துருக்காங்க. பொறுமை அவசரம் இல்லை. மேலே அடிக்குது. அவசரம்லாம் பண்ணுறா கட்டில். அதனால் பொறுமையாக தான் பண்ணணும். மேலே இருந்து கண்ட விழுந்துடாத. ஒரு வழி அந்த அண்ணன் போட்டுரு. ரொம்ப ஆடுற.
டேய் ரிஷி பிடிச்சிக்கூடா. சரி பொறுமையாக பண்ணு கீழே பாரு, இந்த கட்டையை பார்த்து நட. பொறுமை. ஸோ ஏறும் போது ஏறிட்டான். இதில் 10 கேம் இருக்குது. 10 கேம் சேர்ந்து 50 ரூபா தான், ரொம்ப பரவாயில்ல. நம்ம மற்ற ஏரியாவில் வந்து ஒவ்வொரு கேமுக்கும் தனித்தனியாக சார்ஜஸ் இப்படி 1000 ரூபா வாங்கிடுவாங்க. இது வந்து கவர்மெண்ட்லேருந்து நடத்துறதுனால ரேட்டும் ரொம்ப கம்மி, கேம்ஸும் அந்தளவுக்கு நிறையாவே இருக்குது. இந்த மாதிரி வந்து மேலே நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் நிறையா கேம்ஸ் இருக்குது. சுற்றி எல்லாமே கேம்ஸ் தான். ஸோ இது வந்து அந்த கேமோட ரொம்ப அட்வென்ச்சர் தான். ரொம்ப ஆடுதுடா, கீழே விழுந்துடாத. ஒருத்தர் பிடிச்சா தான் போக முடிய மாட்டிருக்கு. சரி இறங்க, வேறு எதாவது விளையாண்டுக்கலாமா? இது விளையாடுறியா, வேறு விளையாடுறியா? அதான் வராரு. இது ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குது. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா பலகை வேகமாக ஆடுறதுனால. இருறா, சரி பேசிட்டு வராரு. அப்படி நிற்கணும், விழுந்துடாத பின்னாடி. டே மாமாட்ட கேபியில் அடிக்கடி வெளியில் கூப்பிட்டு போங்கன்னு. ரிஷி வந்து இப்போ அட்வென்ச்சர் பண்ண போகிறார். கை எடுத்துரு மாமா, கை பிடி, ஆக விட்டுரு. சரி வா. எப்படி இருக்கு? த்ரில்லிங்காக இருக்கா? ஏதோ அட்வென்ச்சர் பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன்பா. அவன் முகத்தில் ஒரு பயம் தெரிஞ்சது. ரிஷி பயம் அப்படி. ஸோ அடுத்த ரிஷி வந்து இந்த கட்டையில் நடக்க போகிறான். ரிஷி வந்து ஒரு கேமை விட்டுட்டான். நான் அந்த பையன் விளையாடுற கேமை விட்டுட்டான். அதில் விளையாட முடியலையான், பயமாக இருக்கான். ஸோ அதனால் வந்து ரிஷி வந்து அடுத்து இந்த கேமுக்கு வந்திருக்கான். திருப்பி இப்படி திருப்பிடுறா கேமராவை, கை வைக்காதா. ஸோ இது பார்க்குறதுக்கு தான் ஈஸியாக தெரியுது, மேலே நின்னா தான் அவ்வளோ பயமாக இருக்குது. ஸோ ரிஷிக்கு மட்டும்தான் டிக்கெட் வாங்கியிருந்தேன். சரி இருந்தாலும் நாம் ஏறி பார்க்கலான்னு ஏறணும். இது ஒவ்வொரு ஸ்டெப்பு நடக்கிறதுக்குள்ளே எப்படி ஆடு. ரிஷி ரொம்ப பயமாக தானே இருக்குது. இது ஒன்று வேணால் ஏறி பார்க்கலான்னு பார்த்தேன், ஆனால் இது ரொம்ப பயமாக தானே இருக்குது. ஆனால் எப்படி அதெல்லாம் போனேன், ரொம்ப அட்வென்ச்சராக தான் இருக்குது. ரொம்ப அட்வென்ச்சர். பார்க்குறது தான் ஈஸியாக இருக்குது, மேலே இருந்தால் தான் அதோட பயம் தெரியும். ரிஷி எப்படியோ வந்துட்டான் கிராஸ் பண்ணி. எப்படி இறங்குறது? காப்பாத்துங்க. வயர் அதிகமாக இருக்குடா. அப்படியே குதிச்சிருங்க. ரொம்ப பயமாக இருக்கு. கம்பி மேலே ஏறி நின்று அந்த கயிறை பிடிச்சிட்டே நடக்கணும். சரி ரியலி ரொம்ப அட்வென்ச்சர் இதுதான். ஏறியா? ஏய் செமையா. டேய் கம்பி மேலே ஏறி நடக்கணும், கீழே நடக்கிறது இல்லை. கம்பி மேலே ஏறி நின்று கயிற்றை பிடிச்சி நடக்கணும். சரி இதுபடி மாமா ஏறி பார்க்குறேன். ஏன்னாண்டா இதெல்லாம் ரிஸ்க்கு இல்லை. ஆமாம் இல்லை, கால் இது எல்லாமே இதில் கட்டையாட்ட வச்சுருக்கணும். என்ன சொல்கிறேன், கம்பி மேலே நடக்க முடியாது தானே. வேணாம் வா. ஸோ இதுவும் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. இதில் ஏறுறதுக்கே நான் யோசித்தேன், இது ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம அந்த பக்கம் எதாவது கேம்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். பசங்களுக்கு அவங்க போக்கிலேயே தைரியம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த 2 குட்டி பசங்களுக்கும் அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே நிற்கல. நீங்கள் உங்களால் பண்ண முடியும், நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி நின்று தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். அந்த 2 பசங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக வைக்கும் போதும் பயந்து வச்சாங்க. இருந்தாலும் அவங்க அப்பா வந்து அப்படி தான் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்ததுனால அந்த பசங்க இந்த இதில் ரொம்ப பயமாக இருந்தாலுமே கிராஸ் பண்ணி வந்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் சின்ன பசங்களுக்கு நம்ம வந்து சப்போர்ட்டாக இருக்கணும். இருந்தாலும் அவங்களையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க லைஃப்பை வந்து அவங்களே கற்றுக்கிற மாதிரி பழக்கி கொடுக்கணும். ரொம்ப வந்து பேரண்டிங்கும் பண்ணக்கூடாது. ஸோ ரிஷி வந்து அட்வென்ச்சர் பண்ணுறான். பொறுமையாக பண்ண அவசரம் இல்லை. அப்படியே ஏறி நின்று இப்படி உழுவ மாட்டேன். இதெல்லாம் பயம் இல்லை, இதெல்லாம் ஆடலை. மற்றதெல்லாம் தான் ரொம்ப ஆடுது. கையை பிடிச்சிட்டே இறங்க. அடுத்தது காலவை இதில் பிடிக்கணும். இது பேலன்ஸ் இதில் கயிறுலையும் பிடிச்சிக்கணும். பொறுமை. காலை மட்டும் எடுத்து வைடா, விழுந்துடாத. அதை பிடி பொறுமையாக. நீ கயிறை விடக்கூடாது. சரி பொறுமையாக. டேய் பயம் வந்தால் விட்டுறா. டேய் நாங்கள் கயிறுலேருந்து கை எடுக்கக்கூடாது சாமி. டேய் பயமாக இருந்தால் விட்டுறா, போதும். விழுந்துடாதடா, காலை உள்ளே வச்சு விழுந்துடாத, விட்டுரு, போதும். சரிம்மா. இவ்வளோ உயரமாக இருக்குது. ரிஷி வந்து அட்வென்ச்சர் பண்ணுறான். இந்த கட்டையிலேருந்து எல்லாமே கட்டை வந்து ஹேங்கிங் தொங்கிட்டு தான் இருக்குது. ரிஷி எப்படி இருக்கு? இப்போ கையை எடுத்துடாத. ஆடுதுடா. இது இங்கே பார்த்து நட.
ஏய் அட்வென்ச்சர் ரிஷி அட்வென்ச்சர் சி அட்வென்ச்சர் சி கிளாப் பண்ணுங்க. இந்த இடத்துலையே வந்து 50 ரூபா டிக்கெட்டுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணால் விளையாடுறதுக்கு விட்றாங்க. ஒரு டைமாக எவ்வளோ நேரம் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாதாட்டிருக்கு. ஏன்னா ஒவ்வொரு கேமில் பிள்ளைங்களால் விளையாட முடியுது, ஒரு கேமில் விளையாட முடியல. ஸோ அதனால் அவங்களும் பார்த்திங்கன்னா டிக்கெட் வாங்கிட்டு என்ட்ரன்ஸ் வந்து இதில் அலோவ் பண்ணுறாங்க. இவ்வளோ நேரம் ஃபிக்ஸடாக ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரங்கிற மாதிரிலாம் டைம் கிடையாது. நம்ம எவ்வளோ நேரம் வேணால் விளையாண்டுக்கலாம். அதுலேயும் சின்ன பிள்ளைங்களுக்குன்னா ஒரு 4-5 கேமில் அதில் விளையாட முடியும். மற்றதெல்லாம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. பெரியவங்க விளையாடலாம், சின்ன பிள்ளைங்க விளையாட முடியாது. அதனால் கொஞ்சம் பார்த்து இந்த இடத்துல விளையாடுங்க. இது வந்து ஒரு ஈஸியான கேம் தான். இந்த மாதிரி இப்படி ஏறி நடக்கணும். சரி ரிஷி வந்து இதில் நடக்கிறதே பயந்துட்டா. அப்புறம் நான் தான் சொன்னேன், பயந்துக்காரா அப்படின்னு. ரியலி அட்வென்ச்சர். ஸோ இது வந்து இதில் வந்து ஈஸியாக இப்படி பிடிச்சிட்டா நடக்கலாம், ஒரு கையிலே நடக்கலாம். ஈஸியான கொஞ்சம் பயந்துட்டான். சரி வெச்சு போட்டுங்க. அம்மா பாதியோட பின்னாடி போய் விழுந்துடாதா? பின்னாடி போய் இந்தாங்க போதும். சரி எனக்கு அப்படியே நட பார்த்துருங்கடா. பார்த்து அப்படிதான். இந்த இடத்துலையே ஒரு சூப்பரான இது அப்படின்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ் தான். சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. தண்ணியும் வந்துட்டு இருந்தது. ஏன்னா ஒரு இடத்துல இந்த மாதிரி ஃபவுண்டன் இருக்கும், தண்ணியெலாம் வராது, சும்மா வச்சுருப்பாங்க. ஆனால் அதில் சுற்றியும் தண்ணி, அதுவும் டெக்கரேட்டிவாக வந்துச்சு. பார்க்குறதுக்கு பார்க்கோட நடுவுலேயே இருக்கனால எங்கேருந்து பார்த்தாலும் இந்த இடம் தெரியும். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, அந்த பார்க்கில் சுற்றியும் பார்த்திங்கன்னா போட் ஹவுஸோட வியூ பாயிண்ட்ஸ், அது இல்லாமல் உட்கார்றதுக்கு அந்த சிட்டிங் சேர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா தூரி விளையாடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 தூரி பக்கம் இருந்துச்சு. போனீங்க அப்படின்னா பெரியவங்கள சின்ன பசங்கள்னு எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா அந்த போட் ஹவுஸ்க்கு உண்டான இடமே தான் இருக்குது. இந்த பார்க்லேருந்து இப்போ வந்தோம் அப்படின்னா இந்த சைடில் அதுபோல் ஊஞ்சல்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க, ஊஞ்சல் ஆடிக்கலாம். ஸோ என்ட்ரன்ஸ் வந்து 20 ரூபா என்ட்ரன்ஸ்க்கு இது ரொம்ப ஒர்த்து. எவ்வளோ நேரம் வேணால் உட்காந்துக்கலாம், யாரும் வந்து டைம் முடிஞ்சிச்சு வெளில போங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இது மாதிரி இந்த பார்க்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் ரொம்ப கம்மி. அங்கே பாரு ஒரு அண்ணா அங்கே நின்றுட்டுருக்கான். யாரும் அங்கேயே நின்றுட்டுருக்கான். அங்கே பாரு எங்கே நின்றுட்டுருக்கான்னு ஒருத்தன். அங்கே பாரு மேலே அவ்வளோ உயரத்தில் நின்றுட்டுருக்கான் பாரு. யார் அங்கே ஏற்றி விட்டாங்க அவனை? அங்கே எங்கடா ஏறி நின்றுருக்க? என்னங்க ஒருத்தன் எவ்வளோ தூரமாக இருக்குது, அதில் உயரத்தில் ஏறிட்டு இருக்கான். எங்கடா வேலை ஏறிட்டு இருக்கா? விழுந்துடாதரா? எப்படா அதில் ஏறின? சைடில் ஏறுறது ஏறிட்டானா? அதெல்லாம் ஏறக்கூடாதுடா, விழுந்துருவா கீழே. அவ்வளோ உயரத்தில் ஏடா ஏறுவேன்? அது சீட்டு போகிறதுக்கு வச்சுருக்காங்கடா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்படியே நம்ம சுற்றிட்டு வந்தோன்னா கார்டன் தான் ஃபுல்லாகவே நிறைய ஊஞ்சல் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி காண்டாமிருகம் இருக்குது. இந்த பையன் வர்றான் அங்கங்கே ஏறிட்டே இருப்பான்ட்டுருங்க. ஸோ இடமே வந்து நல்லா ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது. மற்ற பார்க்கோட கூட்டம் அதிகமாக இருக்கும், இந்த பார்க்கில் வந்து கூட்டம் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் பார்த்து டைம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். சரி நம்ம போட் ஹவுஸோட டாப் வியூ போய் பார்க்கலாம் வாங்க. மேலே ஏறக்கூடாது, இந்த பாம்பு மாதிரி இருக்கிறது கல்லிலே செஞ்சுருக்காங்க. வாடா அங்கே போகலாம், தங்கம் மேலே போகலாம் வா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வியூ பாயிண்ட்டுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. மேலே ஏறி பார்த்தோம் அப்படின்னா இந்த போட் ஹவுஸோட ஃபுல் வியூவுமே இங்கேருந்து பார்த்துக்கலாம். பெரிய இடமாவே இருக்கும். சுற்றியும் வந்து இந்த இடம் தான் பார்க் எனக்கு ரொம்ப பரவாயில்லையாக இருக்குது. இந்த சைடில் இந்த பார்க்கு அடுத்து விஞ்ஞான விளக்க மையம்னு இருக்குது. இது என்னங்கிறது செக் பண்ணலாம். ஸோ இவ்வளோ நாளாக தெரியாமல் போச்சே. சரி வாடா. இத்தனை நாளாக வந்து நாங்கள் இந்த இடத்துக்கே வராமல் போயிட்டோம். என்னன்னே தெரில. நான் ஏற்கனவே போன முறை வீடியோ எடுக்கும் போகும்போது இந்த இடத்த பார்த்தேன். சரி நெக்ஸ்ட் டைம் வரும்போது என்னங்கிறது பார்த்தலாம் அப்படின்னு நினச்சேன். என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா சொன்னாங்க. சரி 20 ரூபா. அதுக்கப்புறம் இந்த ஆக்டிவிட்டி கேம் நான் இப்போ இந்த பையன் விளையாண்டது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமுக்குள்ள தனியாக சார்ஜஸ் எவ்வளோ சொல்லுவாங்கன்னு தெரில நினச்சேன். ஆனால் ஒரு 50 ரூபாயிலே சுற்றி எல்லா கேமும் விளையாண்டுக்கலாம். ஒரு சூப்பரான இடம். இந்த இடத்த வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். சூப்பரான வியூவு இங்கேருந்து பார்க்குறதுக்கு செம அட்டகாசமாக தெரியுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெடல் போட்டு. இதுக்கு வந்து டிக்கெட் ரேட்டு கம்மி தான். இதுலேயே வந்து 2 பேர் பெடல் பண்ணுறது இருக்குது.
அது வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் பெடல் பண்ணிட்டு போகிறாங்க. அதே போல் அங்கே இருக்கிறது அது தூரத்தில் தெரியுறது வந்து ஸ்பீடு போட்டு. அதே போல் துடுப்பு போடுறதும் அந்த போட்டும் இருக்குது. இந்த 4 வகையான போட்டு இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 பேர் பெடல் பண்ணுறதா இருந்தால் நாரும் அப்படியே ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு நல்லா ஜாலியாக பெடல் பண்ணிவிட்டு, இதுக்கு வந்து ஒரு 1/2 அன் ஹவர் என்னமோ டைமு, அதுக்கு வந்து அட்வான்ஸ் வாங்குவாங்க. அதே போல் நாமளே வந்து டைரெக்ஷன் திருப்பிக்கலாம். இது வந்து ஸ்பீட் போட்டு. இது எல்லாமே சார்ஜஸ் எவ்வளோங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த துடுப்பு போடுற போட்டு. ஸோ அதுவும் இருக்குது. மழை பெஞ்சதுக்கு ஏற்கனவே ஏற்காடு செமையாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, க்ரீனரியாக இருக்குது, பசுமையான ஒரு பூங்கா. இந்த இடமும் வந்து பார்த்திங்கன்னா பசுமை சூழல் பூங்கான்னு தான் இந்த பார்க்குக்கு ஒரு பேர். செமையாக இருக்குது இந்த இடம். சரி, நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். மாமா ஒரு ஃபோட்டோ ரெடி. இது என்னாச்சுன்னா, போட்டிருந்த கூலிங் கிளாஸை கன் ஷூட் பண்ணுறப்போ அந்த இடத்துல வச்சோம். அங்கே தான் வச்ச மாதிரி இருக்குது. கிடச்சதுனா லக்கு. இவனும் எடுக்காமே வந்துட்டான். தாங்க மாதிரி அசிங்கம். மாமா இங்கே வந்திருக்கேன், ஏற்கனவே முன்ன வந்திருக்கேன். போய் உட்கார், போ ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சிங்கத்தின் வாயில் கை வைத்த சர்வே ரிஷி. இரு, போட் ஹவுஸ்க்கு ரொம்ப பக்கம். நீங்கள் போட் ஹவுஸ்க்கு வந்துட்டிங்கன்னா இந்த இடம் பார்க்கு பக்கத்துலேயே இருக்குது. இந்த மாதிரி விளையாடுறதுக்கு சின்ன பசங்களுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய கேம்ஸ் இருக்குது. எல்லாமே சேர்ந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 10 ரூபா தான் ஒரு ஆள். ஸோ இது வந்து ஊஞ்சலும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம்னு ஆடிக்கலாம். இது எல்லாமே பரவாயில்ல. இந்த பார்க் வந்துட்டோன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 hours 3 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. விஷயம் எப்படிடா இருக்கு? என்ன ஓகே, நல்லா இருக்குன்னு சொல்கிறா. எவ்வளோ சூப்பராக இருக்குது. வந்து எவ்வளோ நேரம் இங்கே தான் இவ்வளோ நேரம் விளையாண்டுட்டு இருந்தான். அந்த கேம் பார்த்தீங்கன்னா இங்கே உனக்கு கேம் அதுதான் முன்னெல்லாம் கூப்பிட்டு போய் எல்லாம் ஒவ்வொன்றா காட்டி வச்சுல. ஸோ இந்த பார்க் வந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செம்ம டைம் பாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஏற்றதுன்னு சொல்லலாம். ஸோ ஏற்காட்டில் போட் ஹவுஸ் பக்கத்துலேயே இந்த பார்க் இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸ் பெரியவங்களுக்கு 20 ரூபா, குட்டி பசங்களுக்கு 10 ரூபா. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏற்காடு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஸ்பாட் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இதை வந்து பிரிட்ஜை பார்த்தாவே ஸ்டார்ட் பண்ணோன்னே இந்த பிரிட்ஜிலேயே வந்து நம்மளுக்கு நல்லா இதாகிடும், சர்ப்ரைஸ் ஆகிடும். ஏன்னா பிரிட்ஜே பார்த்தீங்கன்னா தண்ணி நடுவில் போயிட்டுருக்கு. பிரிட்ஜ் அதுக்கு நடுவில் கட்டிக்கலாம். பாரு, போட்டு வருதுடா.